பிக் பாஸ் கவின் ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவரும் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பிக் பாஸ் மூலிமா ரொம்ப பரிச்சயமான கவின் அவர்கள் ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ஒரு குட் நியூஸ் இல்லைங்க, 2 குட் நியூஸை ஒரே நேரத்தில் சொல்லியிருக்காரு. ஆமாங்க, அவர் அப்பா ஆன சந்தோஷத்தை தான் ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்காரு. அதாவது, எங்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷத்தை எங்கள் வாழ்க்கையில் கொடுத்த கடவுளுக்கு நன்றி. எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறந்திருக்காங்கன்ட்டு ரொம்ப ஹாப்பியாக சொல்லியிருக்காரு. இவர் சொன்ன இந்த சந்தோஷமான விஷயத்துக்கு பல பிரபலங்களும் அவருடைய ரசிகர்களும் வாழ்த்துக்களை குவிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில் ஃபஸ்ட்டாக யார் விஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் விக்னேஷ் சிவன் அவர்கள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு, கங்க்ராச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவரும் தேங்க்ஸ் அண்ணா சொல்லியிருக்காங்க, டிடி சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் அர்ச்சனா, இவங்க கூடயே ஒர்க் பண்ண அபர்ணா, நான் கூடிய சீக்கிரம் பார்க்குறேன், என்னால் பார்க்காம இருக்க முடியலலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் கூட க்ளோஸாக இருந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா கவின் அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடந்திருக்கு. அவர் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்ததுன்ட்டு அவருடைய ரசிகர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவருடைய கெரியராக இருக்கட்டும், இப்போ அவருடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்காரு. உண்மையாலே பல பேரும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நாமளும் நம்மளுடைய சின்ன சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். ஸோ கவினை தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஒரு விஷயத்தை ஒப்பனம் பண்ணியிருக்கார். அவர் என்ன சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்காருன்னா, கடந்த 6 மாதமாக என்னுடைய மகனான ராகாவுக்கு நான் ஒரு நல்ல தந்தையாக அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ ரொம்ப பொறுப்போடு எல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். இந்த பொறுப்புணர்ச்சியும் மீது எல்லாமே நான் வாழ்நாள் முழுவதும் நான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எல்லாருக்குமே நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இது என்னுடைய குழந்தையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு மனுஷன், அந்த குழந்தைக்கு அப்பா நான் தான், வாழ்நாள் முழுவதும் எல்லாமே நான் தான் பண்ண போகிறேன்னு சொல்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா சொசைட்டியில் அவ்வளோ பெரிய இடத்துல இருந்த ஒரு மனுஷன் இப்படி பண்ணலாமா அப்படின்ற கேள்வி கூட வந்துட்டு இருந்த நிலையில் இவர் ரொம்ப பெருந்தன்மையாக இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. எல்லா உண்மைகளும் ஒத்துக்கிட்டாரு. ஸோ இதுக்கே அவருக்கு பல பேரும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாய் கிறிஸ்டினா இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில போராட்டங்கள், சில வலி, சில கண்ணீர்களுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே ஒரு உண்மையாக இருந்ததுன்னா அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதுதான் இப்போ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. அது உண்மை தான். ஒரு உண்மையான விஷயத்துக்கு நம்ம போராடும் போது, உண்மையான விஷயத்துக்கு நம்ம உழைக்கும் போது அதுக்கான பலன் கண்டிப்பாக என்றைக்குமே கிடைக்கும். அதனால் யாருமே ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ ஜாய் கிறிஸ்டிலா இந்த ஒரு விஷயத்துக்கு போராடினாங்க. பணம், புகழ் இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க உரிமைக்காக ரொம்பவே போராடினாங்க. அவங்களையும் நிறைய பேர் தவறாக பேசினாங்க. யாரெல்லாம் தவறாக பேசினாங்களோ அவங்க வாயாலேயே இப்போ வாழ்த்துக்கள் சொல்கிற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் என்னுடைய மகனுக்கு நான் எல்லாமே பண்ணுவேன் ஒரு தந்தையா அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ரொம்பவே நல்ல விஷயந்தான். ஸோ அதுக்காக எல்லோரும் இப்படியே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யார் தவறு பண்ணாலும் அதுக்கான தண்டனை கிடைக்கும். ஸோ ஒரு பொண்ணு இருக்கும் போதே இன்னொரு பொண்ணை தேடி போனது, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது, ஸோ இது எல்லாமே பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஜஸ்டிஸ் தான். அதனாலே பல பேரும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.